ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 16வது நாளுக்கான திருக்குறள் பெரியாரை துணைக்கேடல் தான் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் 45வது அதிகாரமாக இருக்குது. இந்த திருக்குறள் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா தீய வழியை நீக்கி நல்வழி காட்டும் பேரறிவு மிக்க பெரியோர்களின் நட்பை நாம் துணையாக்கி கொள்ள வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட திருக்குறள் எல்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திருக்குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா நம்மை விட அறிவிலும் ஒழுக்கத்திலும் வயதிலும் பெரியவர்களின் நட்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மூத்தன்னா முதிர்ந்த, கேண்மைனா நட்பு, தேர்ந்து ஆராய்ந்து. இரண்டாவது திருக்குறள், உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா தமக்கு வந்த துன்பத்தை நீக்கி அந்த துன்பம் மீண்டும் வராதவாறு காக்கும் திறமையுடையவரை, அதாவது பெரியோர்களுடன் நாம் நட்பாகி கொள்ள வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நோய்னா துன்பம், உறாமை துன்பம் வராமல், பெற்றியார் பெருமையுடையார். மூன்றாவது திருக்குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா அறிவுமிக்க பெரியோர்களை நாம் உருவாக கொள்ள வேண்டும். அதுவே ஒருவன் பெற வேண்டிய பேறுகளுள் அரிய பேறு ஆகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பேணினா போற்றி, தமர் உறவினர். நான்காவது திருக்குறள், தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இதன் பொருள் பார்த்தீங்கன்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தல் வேண்டும். பெரியவங்களை நம்ம நட்பாக்கி கொள்ள வேண்டும். அதுவே சிறந்த வலிமையாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வன்மைனா வலிமை, ஒழுகுதல் ஏற்று நடத்தல், தலை சிறப்பு. ஐந்தாவது திருக்குறள், சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் பெரியோர்களை கண்ணாக கொண்டு நடப்பதால் மன்னனுக்கு அரச பாரம் எளிதாக தோன்றும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சூழ்வார்னா அறிவுடையார், சூழ்ந்து கொளல் நட்பாக்கி கொள்ளுதல். ஆறாவது திருக்குறள், தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா பெரியவர்களின் துணை கொண்டு நடப்பவங்களுக்கு பகைவர்களால் கூட எந்த தீங்கும் வராதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தக்கார்னா தகுதியுடைய பெரியோர், செற்றார் பகைவர், இல்லை. ஏழாவது திருக்குறள், இடிக்குந் துணையாரை ஆள்வாரை யாரே கெடுக்குந் தகைமை எவர். தவறுகளை சுட்டிக்காட்டி பெரியவர்களை துணையாக கொண்டு வாழ்பவர்களை அவர்களை அழிக்க எவருமில்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இடிக்கும்னா கடிந்துரைக்கும், தகைமை தன்மை. எட்டாவது திருக்குறள், இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். தவறுகளை சுட்டிக்காட்டும் பெரியவர்களின் துணையை மதிக்காதவன் பகைவர் இல்லை என்றாலும் தானே அழிந்து விடுவான்னு வள்ளுவர் சொல்றாரு. இடிப்பார்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர், ஏமரா பாதுகாவல் இல்லாத. ஒன்பதாவது திருக்குறள், முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலை யாம் சார்பிலார் கில்லை நிலை. முதலீடு இல்லாத வணிகருக்கு எந்த ஊதியமும் இல்லை, அதுபோல பெரியோர் துணை இல்லாதவருக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. முதலைன்னா துணை. பத்தாவது திருக்குறள், பல்லார் பகை கொளலிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நல்லவர் ஒருவருடைய நட்பை கைவிடுவது, அதாவது பெரியோர்களின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதை விட பல மடங்கு தீமை உடையதாகும்னு சொல்லியிருக்காங்க. பத்தடுத்துன்னா 10 மடங்கு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.